குட் மார்னிங் மாதாஜி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து பருப்பு ரசமும் மொச்சக்கொட்டை வரும். பருப்பு ரசம் கொதிக்குது. இது வந்து மொச்சக்கொட்டை வறுக்க போகிறேன். இன்னைக்கு வீடியோ என்ன ஸ்பெஷல்னா, நம்ம ராக்கியோட ரூம் டூர். இதுதான் ராகேஷ் ரூமு. அவன் ரூம் வாசல் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அவனுக்கு ரொம்ப கருப்பு தான் பிடிக்கும்னு டோர் ஃபுல்லாக கருப்பு அடித்து வச்சுருக்கான். அதுக்கு முன்னாடி என்னோடய குட்டி கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இங்கே என்னென்ன வச்சுருக்கேன்னு. இது எங்கள் வீட்டுக்கார ஃபோட்டோ, இது என் 3 குட்டி பசங்க ஃபோட்டோ. இது வந்து எங்கே வாங்கணும்? இங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் வாங்கணும். இது ராகேஷுக்கு பிடிச்ச பொம்மை. இது இவன் நீ தானே வாங்கின இந்த கிஃப்ட்டு? இந்த கிஃப்ட் இல்லைம்மா, நான் ஜெயித்தது. ஏதோ ஜெயிச்சதுக்கு ராகேஷ்க்கு கொடுத்தது குட்டி கப்பு. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், கமண்டலம். இது ஷார்ட் புட் வாங்கினேன் ஸ்கூல் படிக்கும்போது. இது கமண்டலம் சௌபி மேரேஜுக்கு வாங்கினது. அது என்ன சொல்லுவாங்க, அது இதை எடுத்துட்டு தான் நான் தவத்துக்கு போகிறேன். தவத்துக்கு போயிடுவாங்க. நம்ம கூப்பிட்டு வந்து என் பொண்ணை கட்டிக்கோன்னு சொல்லுவோம்மா, அதுக்கு இது வாங்கினது. இது இங்கேயே இருக்குது. இது வந்து மொத்த விநாயகர் கலெக்ஷனு. இதில் தான் இருக்குதுவா. இது வந்து விநாயகர் கலெக்ஷனு. இது வந்து நல்லா இந்த லைட் எரியும், அந்த ஒரு மாதிரி என்ன பேர் அது சொன்னேன், ரேடியம் விநாயகர். இது மரத்தில் செஞ்ச விநாயகர். இது வந்து கிடச்சிது, என் தம்பிக்கு கிடச்சிது. அவன் கொண்டு வந்து கொடுத்தா, அந்த விநாயகர் பிடிக்குமே உனக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எருக்கம் விநாயகர். இதெல்லாம் குட்டி குட்டி விநாயகர் மொத்தம் சௌபி கலெக்ட் பண்ணது. எங்கெங்கே வாங்கினாலும் விநாயகர் கொண்டு வந்து கொடுத்துருவா. இவர் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர். விநாயகருக்கு பக்கத்தில் 2 யானை. இது வந்து ராகேஷ் வாங்கினது. வெளியில் எங்கே டூர் போயிருந்தான் அப்போ வாங்கினது. இது வந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கினார், மரத்தில் செஞ்ச விநாயகர். ஒரு புத்தாஜி. இது எல்லாமே புத்தாஜி கலெக்ஷனு. இது வந்து ராகேஷ் வாங்கினு தான். அழகாக இருக்கார் பாருங்கள், இவர் அழகாக அப்படி ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்ரீலங்கன் புத்தா. ஸ்ரீலங்கன் புத்தா. ஒயிட் புத்தா. இவரை இங்கே வச்சுருக்கோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் இந்த யானை. இது வந்து தந்தத்தை எடுத்துகிட்டு வைக்கலாம். அழகாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த தங்கத்தை எப்படி ஓல்ஸில் அப்படி சொறி வச்சிடலாம். அந்த மாதிரி விநாயகர். இதுவும் ராகேஷ் வாங்கினது தான். இது வந்து புத்தாச்சி, பெரிய சைஸ் பொம்மை. அழகாக இருக்குது, தலைலாம் பார்க்குறதுக்கு அழகாக அமைதியில் உட்காந்துருக்கார். இவரை பார்த்தாலே நமக்கு வந்து இந்த கோமெல்லாம் போயிட்டு அப்படியே அமைதியில் சாந்தமாகிடுவோம். இதுவும் புத்தாச்சி தான். இது சௌபி கலெக்ஷன் நினைக்கிறேன். பிராஸ். ஆனால் நாங்கள் வந்து பிரிக்காமல் வச்சுருக்கோம், டஸ்ட்டெலாம் இல்லாமல் இருக்கோன்னு. இதுவும் ராகேஷ் வாங்கினது தான். இதுவும் ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப குட்டி புத்தா. அந்த குட்டி புத்தாவாக இருந்தாலும் ஃபேஸ் எல்லாம் சும்மா அழகாக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே சும்மா அழகாக இருக்குது, முகம் வாயெல்லாம். இவர் உட்காந்துருக்காரு. இது வந்து பிராஸில் புத்தா, குட்டி புத்தா பிராஸில். இதுவும் ஸ்ரீலங்கா தான். இவரும் வந்து பித்தளை புத்தா, அழகாக இருக்கார். இதுவும் ராகேஷ் வாங்கினது தான். ராகேஷ் கலெக்ஷன் தான் இதெல்லாம் நிறைய இருக்கிறது. இது வந்து விநாயகர் ஷோகேஸில் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வாங்கின விநாயகர். இவர் தான். ஒரு அழகாக இருப்பார் கலரு. ஆனால் நம்ம இதில் இங்கே உட்காந்துருப்பார். இது வந்து நாங்கள் ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தோம் ரொம்ப வருஷமாக. அதில் வந்து இந்த கல் வந்து கூழாங்கல் நிறைய இருந்தது. அந்த ஞாபக சக்திக்காக மட்டுமே ஒரு 3 கூழாங்கல் அழகாக இருக்கிறத மட்டும் எடுத்து இதில் வச்சு இப்போ பார்க்கும்போது இந்த மீன் ஞாபகம் வரும். நல்ல பெரிய பெரிய மீன் இருந்துச்சு. அது பராமரிக்க முடியல, இறந்து போச்சு. அது ஒரு மனசு கஷ்டம். இதை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வரும், அது ஒரு மன சாந்தி வரும். இவரும் வந்து நின்ன விநாயகர், மரத்தில் வந்து நின்றுட்டுருப்பார். எப்படி இருக்கு பாருங்கள், அழகாக இருக்கும் இந்த விநாயகர். இதுவும் என்னோடய விநாயகர் கலெக்ஷன். இதுதான். இது வந்து சௌபி வாங்கி கொடுத்த விநாயகர். அப்படியே படுத்துக்கிட்டு நல்லா காலெலாம் தூக்கிட்டு படுத்துட்டு இருக்க குழந்தை விநாயகர். சின்ன குழந்தையில பசங்க அப்படி தானே படுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற விநாயகர். இதை பார்த்தோன்னா அவனுக்கு பிடிச்சிருந்துச்சான். அம்மாவுக்கு எடுத்து கிஃப்ட் கொடுப்போன்னு. இது பார்க்குறதுக்கும் கலர் அழகாக இருக்குது. அப்படியே படுத்துக்கிட்டு பார்த்துட்ருக்க, தள்ள கை வச்சுட்டு. அதனால் இங்கே இவர் ஓரமாக இருக்கார். இந்த வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பழைய ஜாமெண்ட்ரி பாக்ஸ். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? பழைய ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி மாறி இருக்குல்ல கலர்லாம். இப்போ இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் இங்கே வச்சுருக்கேன். இதில் பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு, சின்னதாக வாங்கணும் நாங்கள் இங்கே வைக்கிறதுக்காக. இது வந்து ராகேஷ்க்கு வந்து ஒருத்தவங்க பெயிண்ட் பண்ணி கொடுத்தது, அவனோட ஃபோட்டோவை. என் காலேஜ் ஃப்ரெண்டு. அதனால் இங்கே மாட்டி வச்சுருக்கோம். அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கொடுத்ததான், வரைஞ்சி கொடுத்துருக்காங்க.
இவன் ஃபோட்டோவில் அப்படி தான் இருப்பான். முன்ன முடியெல்லாம் இவ்வளோ நீட்டாக வச்சுட்டு இருப்பான் காலேஜ் படிக்கும்போது. அந்த ஃபோட்டோவை அழகாக பிரிண்ட் பண்ணி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க Black and Whiteல. பென்சில் ஸ்கெட்ச்மா. அதனால் இதை வந்து நாங்கள் பென்சிலில் பண்ணதா, பென்சிலில் பண்ண ஸ்கெட்சு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இங்கே மாட்டி வச்சுருக்கோம். அவங்க ஃப்ரெண்டு ஞாபகம் வரும் இதை பார்த்தோன்னே. அப்படியே ரூமில் போகலாம் வாங்க. 2019 கொடுத்தது. இதை போட்டிருக்கு டேட்டு 25/11/2019. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி செட் ஆயிடுச்சு. அப்படியே ரூம்குள்ளே போகலாமா? இருட்டு ரூமாக தான் இருக்கும் அவனுக்கு, ஏன்னா பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். வாங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த ரூமு? ஒரே பிளாக்கு பார்த்தீங்களா? பிளாக் 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 பிளாக். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே என்ட்ரியே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட், ஹேண்ட் பிரிண்ட்டுன்னு சொல்லி எல்லாரோட கையும் வச்சு லாஸ்ட்டாக என்ன படிக்கும்போது இது யூஜி படிக்கும்போது தான். யூஜி படிக்கும்போது இத்தனை ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாரும் ஒரு பேப்பரில் ஷார்ட் பேப்பரில் இந்த மாதிரி மை தொட்டு அப்படி அப்படியே அவங்கவுங்க கை வச்சாங்க போல இருக்கு. அவங்களோட யூஜி கடைசியாக முடியும் போது எல்லாரோட ஞாபகமாக இதை வச்சு வாங்கிட்டு வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டியிருக்கேன். அதனால் எல்லாரோட கையை வச்சு நம்ம மாட்டி வச்சுக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு போல இருக்கு இவனுக்கு. அழகாக மாட்டி வச்சுட்டான். இதில் ராகேஷ் கை எதுன்னா இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே பெரிய கை இதுதான் ராகேஷோட கைன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் இவனோட ஃப்ரெண்ட்ஸோட கை. அங்கே பாருங்கள், ஒருத்தர் இடம் இல்லாமல் தலைகீழ வச்சு இப்படியாவது வைக்கிறேன்டான்னு வச்சுருக்கா போல இருக்குது. இது வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகத்துக்காக மாட்டி வச்சுருக்கான். அப்படியே இப்படி வந்தோம்னா இது வந்து ராகேஷோட பெட். எல்லாமே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். இப்படி வந்து இப்படி படுத்துன்னு இப்படி தூங்குவான் போல இருக்குது. இது கருப்பு பெட்டு, கருப்பு தலைக்காணி, கருப்பு குல்ட்டு, எல்லாமே கருப்பு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. இதை எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கான். இது வேறு ரொம்ப மெத்துன்னு இருக்குது. என்ன துணி இது? ஷேட்டின் துணியா இது எப்படி போத்துவானு தெரியல. ஏசியை போட்டு போற்றி விட்ருவான் போல இருக்குது. யாருக்கெல்லாம் கருப்பு பிடிக்கும்னு அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ராகேஷ்க்கு ரொம்ப பிடிச்ச கருப்பு. எனக்கு கிரே அண்ட் பிளாக் தான் பிடிக்கும். அதோ அவனுக்கு பிடிச்ச கிரே பிடிச்சிருக்கான் பாருங்கள். இல்லை கிரே பில்லோ இப்படி வச்சு அழகுபடுத்திப்பான். எப்போவுமே காலையில் எழுந்தான்னா இவன் ரூம் எப்போ வந்தாலும் நீட்டாக இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இங்கே வந்து பார்த்தா வார்ட்ரூப், சாரோட வார்ட்ரூப் இதுதான். இதில் தான் இவன் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காரு. இங்கே செல்லக்குட்டியோட வார்ட்ரூப் தனியாக அவருக்காக வார்ட்ரூப் வச்சுக்கிட்டார். இதெல்லாம் அவரோட புக்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாம் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். இது என்ன டப்பான்னு தெரியலையே, கையில் எடு. ஓ பார்த்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா இவனோட வாட்ச் கலெக்ஷன். இது எப்படி ஓப்பன் பண்ணணும்? அப்படியா? வாட்ச் பேர்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் அவனே சொல்லுவான். இது ஒரு வாட்ச்சு. இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக். இது கேசியோ எடிஃபைஸ். இது வந்து 2014 பர்த்டேக்கு வாங்கினது. இது 2015 பர்த்டேக்கு வாங்கினது. இது வந்து என் ஃப்ரெண்டு பாலா இருக்கால, அக்கா போன வருஷம் லண்டன்லேருந்து வரும்போது வாங்கி வந்து கொடுத்தாங்க. இது வந்து நான் போன வருஷம் வாங்கினது. அந்த வாட்ச் நிறைய பேர் வச்சுருந்துருப்பாங்கல்ல. இது வந்து ஆப்பிள் வாட்ச். இத்தனை வாட்ச் இன்னும் எத்தனை கேப் இருக்குன்னு பாருங்கள். 2019 வாங்கியே தீர்வேன்னு வாங்கினது. 1 2 3 4 ஒரு 5 கேப் இருக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் 5த்தில் என்னென்ன நிரப்புறான்னு சொல்லிட்டு. 1 2 3 4 5 6 வாட்ச் வரைக்கும் இது வச்சுருக்கான். 6 வாட்ச் வச்சுருக்கான். அடுத்து என்ன வாட்ச் வாங்குறான்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன வாட்ச் வாங்கலான்னு நீங்கள் இல்லை அடுத்து என்ன வாட்ச் வாங்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து என்ன வாட்ச் வாங்கலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வாங்குறானான்னு பார்க்கலாம். வாட்ச் பாக்ஸ் இதெல்லாம் என்னென்னமோ வச்சுருக்கான். இதெல்லாம் கண்ணாடின்னு நினைக்கிறேன். சன் கிளாஸஸ். இங்கே பார்த்தீங்களா? என் ரூம் ஏமா வந்து இன்றைக்கி நோண்டிகிட்டு இருக்கேன். நீ என்னென்ன வச்சுருக்க? நீ க்ளீன் பண்ணினது எவ்வளோ மாதமா? அதனால் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தேன். எத்தனை கண்ணாடி? 5-6 இருக்கும். ஒரு 5-6 கண்ணாடி வச்சுருக்கான்ப்பா. இங்கே பார்த்தீங்களா? கலர் பச்சை கலர், மயில் கழுத்து பச்சை, சூப்பராக இருக்கும் இந்த கண்ணாடி போட்டான்னா. நான் போட மாட்டேன், எங்கேயும் போகவும் மாட்டேன். ஆமாம், வாங்கி மட்டும் சேர்த்து வச்சுப்பான். இதெல்லாம் வந்து அவனோட புக்ஸுங்க, இதெல்லாம் ஷூஸு. இது வந்து கேமரா, ஃபுல் கேமரா. அது இன்னொரு நாள் கேமரா மட்டும் உங்களுக்கு வீடியோ காமிக்க சொல்கிறேன். இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து வார்ட்ரூப். ஸ்க்ரீனும் கருப்புங்க, ஒன்றும் பண்ண முடியாது இவனு. இங்கே பார்த்தீங்களா? வந்து பிளாக் அவுட் ஸ்க்ரீன்.
இந்த கொசு வலை இதுவும் பிளாக். எல்லாமே பிளாக். இப்படி சுற்றி வந்த பிளாக். அந்த ஏசி தான் பிளாக்கில் கிடைக்கல போல இருக்கு. அதுவும் லைட்டாக ஒட்டி ஆரம்பிச்சிருக்கேன் பிளாக் ஆக்கிறது. அதனால் அது வந்து கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது இந்த ரூமில். இது வந்து நிலை கண்ணாடி, பெரிய கண்ணாடி. இது வந்து ரொம்ப பழைய கேமரா. இந்த கேமரா இது ஏதோ தைலம் வச்சுருக்கான். இது ரொம்ப பழைய கேமரா. இது பேர் என்னன்னு தெரில. யாஷிகா பழைய கேமரா. இது 120 ஃபிலிம் கேமரா. இந்த கேமரா பற்றிலாம் அவனுக்கு தான் நல்ல விளக்கமாக தெரியும். இது வந்து பாயிண்ட் அண்ட் ஷூட் சோனி குட்டி கேமரா. இந்த கலர் அழகாக இருக்குல்ல. இது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து இங்கே பாருங்கள் புக்ஸை, எவ்வளோ புக்கு. இதெல்லாம் அவன் படிப்பான். ஒரு புக்காக ஒன்று தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோவா கிடையாது. ஏபிசிடியோடு முடிச்சுக்க வேண்டியது தான். அண்டு தட்டு பட்டு முடிஞ்சிச்சு. இது வந்து ராகேஷுக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கிலீஷ் புக்காக வச்சுருக்கான். இது வந்து நைட் லேம்ப்பு. இந்த லேம்பும் நைட் லேம்ப்பு தான். அது என்னது? அது என்ன கேமரா? அதுவும் வந்து டிஜிட்டல் கேமரா. ஃபஸ்ட்டு வாங்கினதில்லை, செகண்ட் வாங்கின டிஜிட்டல் கேமரா. ஓ, ரொம்ப குட்டியாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேமரா பார்த்து நான். இதெல்லாம் ஸ்டுடியோவுக்கு வாங்கினது. இந்த கேமரா இதெல்லாம் என்ன புக்குன்னு தெரியல. இவ்வளோ புக்கு வச்சுருக்கான். இது எல்லாம் ஒரே பேர் ஆகுதுன்னா ரவீந்திர சிங்கா. அதெல்லாம் வந்து என் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் புக்கு. ரொமான்ஸு, ஓ, அந்த மாதிரி புக்குங்களா? அது சம்மந்தம் இல்லாத டாபிக், அதனால் மேலே வச்சுருக்கேன். ஓகே. இது வந்து யாஷிகா. இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்க வச்சு அவன் படிச்சுப்பான் போல இருக்குது. தமிழாக இருந்தால் நான் படித்து சொல்லுவேன் என்னதுன்னு. இது எல்லாமே இங்கிலீஷ் புக்குங்க. இது வந்து 35mm ஃபிலிம் கேமரா. இது பார்த்துருக்கேன். இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபோட்டோலாம் எடுப்பேன் நான். இப்படி அழுத்திட்டு ரோல் சுற்றிட்டு கரெக்டாக நான் ரோல் முடிஞ்சிச்சுன்னா டைட் ஆகிடும், எடுக்க முடியாது, முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து இதை வச்சுட்டு பாயிண்ட் அழுத்திட்டு கிருன்னு சுற்றினா ரோல் வந்து ஃபுல்லாக அதில் வந்துடும். எடுத்த ரோல் வெளிச்சத்துலலாம் பண்ணக்கூடாது, பட்டுடுச்சுன்னா போயிடும். அதனால் இருட்டில் இப்படி சுற்றணும். இப்படி சுற்றினா ரோல் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ரோல் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துட வேண்டியது தான். இந்த கேமரா தெரியும் எனக்கு, ஃபோட்டோலாம் எடுப்பேன். இதில் நான் ஸ்டூடியோவில் இருக்கும்போது எடுப்பேன். இந்த கேமரா பற்றிலாம் தெரியும். இந்த கேமரா பார்த்துருக்கேன் எனக்கு, இதை பற்றிலாம் தெரியாது. இந்த கேமரா பற்றியும் தெரியாது. இதெல்லாம் வாழ்க்கையை பற்றி புக். இது மேனிஃபெஸ்ட்டுன்னு பார்ட் 2, இது பார்ட் 1. இது பார்ட் 1 பார்ட் 2 அது மட்டும் தெரியல. இது வந்து இது ஒரு சம புக். அமாங் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி. இதை பற்றியில் என்ன கதை ஏதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. அடுத்து வந்து இப்போது ரீசெண்டாக அரவிந்த் சுவாமி சொன்னதால் அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பீச் நல்லா இருந்துச்சுல்ல. அவர் நல்லா சொல்லி கொடுத்தாரு. பணம் எப்படி சேர்த்து பணத்தை வந்து கொட்டி பணக்காரன் ஆக முடியாது, சேர்த்து வச்சு எப்படி வரலான்றதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. இதுதான் இவனோட புக் ஷெல்ப்புன்னு சொல்லலாம். அழகாக புக்குங்கெலாம் வச்சுருக்குறான். அப்புறம் என்ன இருக்குங்க? ஒன்றும் கிடையாது, ஸ்க்ரீன் வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான், இங்கே முடிஞ்சிருச்சு. இது வந்து பெரிய கண்ணாடி, அப்படியே நின்று பார்த்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நீங்கள் உடச்சி போடும்போது நான் எடுத்துன்னு வந்து வச்சேன். இது வந்து ஒரு 20 வருஷம் மேலே ஆயிடுச்சுல்ல. 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி. அதனோட எல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதனால் இந்த கண்ணாடி மட்டும் அழகாக இருக்குன்னு கொண்டு இங்கே நிறுத்திட்டு இது அழகாக அவனை பார்த்துக்கிறதுக்காக வச்சுட்டா. மீதி எல்லாம் தூக்கி போட்டுட்டோம், வேஸ்ட். அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. கண்ணாடி பின்னாடி என்ன இருக்கு? ஆமாம்ல, திருப்பு. மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் சேர்க்காததால் மிஷினாவது வாங்கி வாயில் அது கிட்டார் வாங்கி வச்சுன்னு இருக்கான். எப்போயாவது யூஸ் பண்ணோன்னு தெரில. அது மாதிரி பண்ணான்னா உங்களுக்கு ஃபோட்டோ போட சொல்கிறேன். சின்ன வயசுலேயே சேர்த்து விட்டுருந்தோம். அது நாங்கள் ஸ்டுடியோ வச்சுக்கிறதால எங்கேயுமே சேர்க்க முடியலங்க. ஸ்கூல் முடித்தோடனே ஸ்டுடியோக்கு வரணும், காலேஜ் முடித்தோடனே ஸ்டுடியோக்கு வரணும். காலேஜ் முடிஞ்ச அப்புறமும் ஸ்டுடியோ தான். ஸ்டுடியோலேயே முடிஞ்சிச்சு. இதுதான் சாரோட முக்கியமான ரூமு, பாத்ரூம். நல்லா கமகமன்னு வச்சுருக்காயா. என்னடா எரியுது? எக்ஸாஸ்ட் ஃபேன் தான். 2 சுவிட்சும் ஒன்றா போட்டு 2 சுவிட்சும் ஒன்றா தான் போடணும். அப்படியே வந்து பாருங்கள் என்ன நான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பாத்ரூம் கிடையாது. அப்புறம் அம்மா பாத்ரூம் டூருன்றோம். அதனால் பாத்ரூம் வேணாம், அது பாத்ரூம், அவ்வளோதான். இந்த சேர் வந்து போன வருஷம் ராகேஷோட பர்த்டேக்கு சௌபியோட கிஃப்ட்டு. இந்த பெரிய சேர் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் பிளாஸ்டிக் சேர் மாதிரி இருக்கும்ல, மரச்சேர் மாதிரி, அதில் உட்காந்துதான். அது வேணான்னு உடம்புல வலிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சேர் வாங்கி கொடுத்தா அவளோட கிஃப்ட்டு இந்த சேர். இந்த ரோலிங் சார், ரோல் பண்ணால் வரும் சார். அப்படியே பேக்கில் ஓடிடு. இங்கே வாங்க. இது தாங்க வாழ்க்கையில் முக்கியமானதுங்க. ஃபஸ்ட்டு ராகேஷுங்க.
அப்புறம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ராகேஷ்னு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ராகேஷ். ஃபஸ்ட்டு நான் இப்போ காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே காலேஜ் போன ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, குட்டி பையனா. அப்படியே மொத்தம் சேர்ந்த குரூப்புங்க, மொத்த காலேஜும் இங்கே தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இவன் இப்படி இருந்தானா, நானே சில நேரம் அதை வந்து பார்ப்பேன் இந்த ஃபோட்டோவை. எப்படி இருந்திருக்கான் பார்த்தியா, எப்படி இருந்திருக்கான் பார்த்தியா, எப்படி இருந்திருக்கா பார்த்தியா. எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக இருந்தது. அப்புறம் கடைசியாக காலேஜ் முடிக்கும் போது இந்த முகம், தாடி, மீசெல்லாம் பெருசாக வந்துருச்சு. இது பாரு, இத்தினூண்டு பையன், இத்தினூண்டு இருக்கான் பாருங்க. நான் எங்கன்னா இருக்கிறேன்னா பார்த்தீங்களாங்க, எங்கேயுமே இருக்க மாட்டேன். எங்கே எடுத்தது இது, எங்கேயோ போய் எங்கேயோ எடுத்தோம். இது வந்து எங்களோட குரூப் ஃபோட்டோ. இது வந்து 10-15 வருஷங்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 வருஷம் இல்லை, 8 வருஷம் ஆகுது, 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் ஆகுது இந்த ஃபோட்டோ. இது எங்கே, திருச்செந்தூர். திருச்செந்தூரில் அது கன்னியாகுமரி. அங்கெல்லாம் திருச்செந்தூர் கன்னியாகுமரிலாம் போகும்போது எடுத்த ஃபோட்டோ இது. இதெல்லாம் ராகேஷ் ஃப்ரெண்டு. தோவம் இருக்கேன், இங்கே இருக்கேன். 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போயிருக்கோம் வெளியே, அப்போ எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் அக்காங்க கூட இருப்பான். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸு. இது ராக்கி, ஒரு சிரிப்பு. இந்த ஃப்ரெண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் யார், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இது ஃபுல்லாகவே ஃப்ரெண்டுங்க. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எடுத்த ஃபோட்டோங்க போல இருக்குது. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா யார் யார் என்ன அப்படின்னு தெரியும். இவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவ தானே. இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க தெரியலையா, இதுவா அடையாளமே தெரியல. ஆமாம் இவ கிட்ட பார்த்தோன்னே தான் தெரிஞ்ச அடையாளம். எவ்வளோ ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவங்க. இவன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்புறம் என்னது, இன்னொரு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு இதோ ஒரு இது பூந்துன்னு இருக்க மூஞ்சி, இதோ கிட்ட வந்து அக்கா தங்க தம்பி 3 பேர். அப்புறம் என்ன, இது ராகேஷ் அப்படியே காரில் சாஞ்சி, கார் வாங்கின புதுசு சாஞ்சி நின்று ஃபோட்டோ 9 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ரெட் காரில் எடுத்த ஃபோட்டோ காணும். ரெட் கார் நான் ஓட்ட மாட்டேன். இதுவும் ராகேஷும் சௌபி அமலா. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேருக்கு இதில் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் ஆமாம், இதெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்பா, எல்லாமே ஃப்ரெண்டுங்க தான் மொத்தம். இவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக போயிட்டு வந்தது இவர் கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வந்தார் சார். அந்த காரில் இருக்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாகவே மொத்த பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாருக்குமே கல்யாணம். இதில் இவருக்கு மட்டும் தான் ஆகலை இன்னும். அவருக்கு ஆகாது. ஆகும். அப்புறம் நான் லாஸ்ட்டாக என்ன முடிஞ்சதுன்னு தெரில, ஒரு குரூப்பாக முடிச்சிட்டான். லாஸ்ட்டாக காலேஜ் லாஸ்ட் டே அவ்வளோதான். இந்த பையன் இறந்துட்டான். சச்சோ பாவம், ஆக்சிடெண்ட். இவ்வளோ பேருங்க மொத்தம் காலேஜ் குரூப். அப்படியே என்னது கழுத்தில் போட்டிருப்பானே இந்த மாதிரி, இதோ போட்டிருக்கான் பாருங்க ஐடி கார்டு போட்டிருக்க ஃபோட்டோ, இதோ போட்டிருக்காப்பா ரெட் கலர் ஐடி கார்டு. இந்த ஊண்டு பையனாக இருக்குது பற்றியா, காலேஜ் சேரும்போது. பையன் 6 அடி தான் இருப்பேன். 6 அடி இருப்பேன், ஆனால் ஒல்லி குச்சான். இது மொத்தம் ராகேஷ் வந்து அந்த ஞாபகார்த்தமாக இருக்கிறதுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு ஃப்ரேம் பண்ணி பெருசாக ஹாலில் மாட்டி வச்சுருக்கான். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு ஜன்னல், இது ஒரு நைட் லேம்ப்பு எரியுது, இது நைட் லேம்ப்பு. பார்த்தீங்களா மேலே இவன் ரூமில் ஆம்பளை பசங்க ரூம்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது என்ன ஹெல்மெட்டு, அது சைக்கிள் ஹெல்மெட். அது சைக்கிள் ஹெல்மெட்டு. இது புல்லட்டா, இது R15 ஹெல்மெட். R15 இதுதான் புல்லட். அப்போ ஆமாம், என் புல்லட். இது கலராக இந்த என்னது அது, இது என்டார்க் வண்டியோட அது பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த இது டிவிஎஸ் என்டார்க் ஹெல்மெட்மா. இதுவா, இந்த மாதிரி மொத்த ஹெல்மெட்டை கலெக்ஷன் வச்சுக்க. இன்னும் 2-3 கலராக வச்சுருந்தான், அதெல்லாம் எங்கே தூக்கி போட்டான்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய கேமரா. இது வந்து அவன் தான் சிங்சாங்க, அது வந்து நருட்டோவோட ஃப்ரெண்டா. இது வந்து இந்த புத்தாஜி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆமாம், குழந்தை புத்தான்னு சொல்லுவாங்க. அது அழகாக பேபி புத்தா இருக்குது. அது வந்து வீட்டு ஹேண்டிகேம். நான் இருக்கு இப்படி வச்சு எடுக்கிறது. இது எடுக்கிறது இதில் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த கேமரா கூட. இது வந்து என்னது, சோனி தான். நிறைய சோனி தான் இருக்கும். ஆமாம், கேமராமேன் ரூம்னா கேமராவாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி பொம்மை ஒன்று பார்த்தனே, அந்த பொம்மை வந்து இதில் வாங்கணும், கலாஷேஸ்வரில் வாங்கினது. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கினா. இந்த பிளான்ட் வந்து வீட்டு உள்ளே வச்சுக்கலாம், நிழலில் வைக்கிறது. ஜேட் பிளான்ட். அந்த பிளான்ட் அழகாக இருக்கும் பார்க்குறது, இலை நல்லா சாஃப்டாக.
அந்த பிளான்ட்டு இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பொம்மைங்கன்னு. எவ்வளோ பொம்மை பிடிச்சிருக்கு பாருங்கள் இதில். எங்கள் புப்பு குட்டி வந்தானே இந்த மொத்த பேரும் அப்படியே ஒப்பிப்பான். அதே மாமா மாதிரியே அக்கா பையனும். இது ஒன்று மட்டும் தான் கேப்டன் அமெரிக்கா. இது வந்து ஹாரி பாட்டர். மீதி எல்லாமே நருட்டோ கேரக்டர். எல்லாமே நரோட்டோவான். நரோட்டோ யாருக்கு தெரியும்னு தெரில, தெரிஞ்சவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே நைட் லேம்ப்பு இதுதாங்க ரொம்ப மனசை டச் பண்ணக்கூடிய விஷயம். எப்படின்னா நாங்கள் ஒரு பப்பி குட்டி வளர்த்தோம். ஒரு 11 வருஷம் இருந்தால் 11 வருஷத்துக்கு அப்புறம் உடம்பு முடியாமல் இறந்து போயிடுச்சு. இப்படியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. வாய், மூக்கு, உட்காந்துருக்கிற ஸ்டைலு எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை ஞாபகார்த்தமாக இங்கே வச்சுருக்கான். ரொம்ப ராகேஷ்க்கும் ரொம்ப டச்சு, ரொம்ப பிடிக்கும். அந்த பேர் என்ன, பப்பின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உடம்பு நல்லா லேப்ரடா நல்லா புஸ்குன்னு இருக்கும். நல்லா எகிரி குச்சின்னு ஓடி வரும். அவ்வளோ அழகாக இருக்கும். அது மனசை வருத்தத்தில் எனக்கு நாயின்னா ஐயோ வேணாப்பா அது செத்து போச்சுன்னா ரொம்ப தாங்கவே முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாய் நான் வளர்க்காமல் விட்டுட்டேன். ஆனால் சௌபி நாயை மட்டும் கொஞ்சிப்பேன். இது வந்து பெண்ணெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணது. பார்த்தாலே எங்களுக்கு பப்பி தான். அவன் குட்டி குட்டி பொம்மையெல்லாம் கலெக்ட் பண்ண பிடிக்கும். அதனால் இங்கே எக்கச்சக்கமாக இங்கே பாருங்க எனக்கு தெரியாத கேரக்டர்ஸ் கூட இருக்கும். ஐயோ இது பார்த்தீங்களா, எத்தனுண்டு, எது தலை எது வாளுன்னு தெரியாத அளவுக்கு பொம்மைங்க இருக்குது. இன்னும் பேரனுக்கு பயந்து நிறைய வைக்காமல் இருக்கேன். ஆமாம், அவன் வந்தானா அப்படியே மொத்தத்தை எடுத்து உட்காந்து பக்கத்தில் வச்சுப்பான். அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் பொம்மை. எல்லாத்தையும் எடுத்து உடச்சி போட்டுருவாங்க பொம்மைனா. ஆனால் இது எப்படி செஞ்சுருக்காங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணுறதில்ல எங்கள் பேரன் கில்லாடி. அப்படியே நோண்டி பார்த்து இப்படி தான் செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவான். இந்த பொம்மை வந்து யார் இவர், இந்த படம் ஒன்று பார்த்த மாதிரிவா, மகேந்திர பாகுபலி. பாகுபலி இவர் ஒரு பேட்மேன். பின்னாடி இருக்கிறது நான் இதுவில் இருந்து வாங்கிட்டு வந்த சரக்கு பாட்டில், காலி பாட்டில். அதுக்கப்புறம் இதுவும் நிழல்லே வளர்க்குற பிளான்ட்டு தான். அதே பிளான்ட்டு தான் இது, ஜேட் பிளான்ட் இங்கே இருக்குது. இதுவும் நிழலில் வளர்றது தான். காலையில் எழுந்தவொடனே இதெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுருக்கான். தண்ணிலாம் ஊற்றி வச்சுப்பான் போல இருக்குது. அழகாக இருக்குது. இந்த லைட்டும் ராகேஷ் இல்லை, அதனால் கொண்டு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கா சௌபி. இதெல்லாம் ராகேஷோட ஃபோனுங்க. பழைய ஃபோன், அடுத்த ஃபோன் அப்படின்னு நினைக்கிறேன். 2-3 ஃபோன் உள்ள இருக்குது. இது வந்து அமலா கொடுத்த கிஃப்ட்டு. காதில் போட்டுக்கிறாங்களா இது, ஏர்பாட்ஸ் தான் ஒயிட். இது காதில் மாட்டிப்பாங்க. அக்காவும் தங்கச்சியும் ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் தான் கொடுப்பாங்க ராகேஷ்க்கு. எனக்கு 2மே அக்கா தான். ஆச்சா, அக்கா தங்க, அவங்க 2 பேரும் சொன்னேன். அக்காவை தங்க, உனக்கு அக்கா தான். 2 பேரும் நல்ல கிஃப்ட் தான் கொடுப்பாங்க. இது வந்து இப்பத்தி கேமரா. இது அம்மா வாங்கி கொடுத்த கிஃப்ட். புது கேமரா எப்படி இருக்கு. என் ரூமையே அப்படியே கிஃப்டாக நினச்சி வச்சுருக்கேன்னா இதுதான் ராகேஷோட முக்கியமான ஐட்டம். இது நான் விளையாடுறதுக்கு, வீடியோ பார்க்குறதுக்கு. எங்கள் புப்பு வந்தானே, டேய் ப்ளீஸ்ரா நான் கூட டேப் கொடுறா, நான் விளையாட போகிறேன்டா அப்படின்னும் செல்லமாக கூப்பிடுவான் மாமாவை. அப்படி கூப்பிடும்போது இதை கேட்டு கட்டில் மேலே உட்காந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு, எல்லாத்துக்கும் நல்லா அவனும் என்ஜாய் பண்ணுவான். இதை மேக் புக் இது தான், ஆப்பிள் கம்பெனியோடது. இதுதான் எல்லாம் எடிட்டிங் வீடியோ மொத்தமே இதில் தான் உட்காந்து பண்ணுவான். வேலை பண்ணுறது மொத்தமே அவனுக்கு இதில் தான் வேலை, ஜாப். இது காலேஜ் படிக்கும்போது 2018 சேர்த்து வச்ச காசை வச்சு வாங்கினது. 2018 யூஸ் ஆகுது. காலேஜில் பெருசாக யூஸ் ஆகுது. ரேர் காம்பினேஷன். இவன் அக்காவோட கம்பெனியோட சீப்பா, என்னது இது, ஹெட் மசாஜர் இங்கே வச்சுருக்கு. இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஆதார் கார்டு, ஐடி கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, எல்லா கார்டும் இதில் தான் இருக்குது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, முக்கியமான கார்டு பாக்ஸ் எல்லா கார்டும் இதில் தான் இருக்குது. இவ்வளோ தான் இங்கே இருக்கிற இந்த டேபிளோட பொருள் எல்லாம். அதுக்கப்புறம் இது வந்து டிவியோடது, இது ஏசியோடது. ஒன்றும் இல்லை, உன்னோட பழசெல்லாம் காமிக்கலான்னு கீழே அப்படியே சரக்குன மாதிரி உட்காந்துட்டேன். இதெல்லாம் கூட பழைய கேமரா தான். அது ஒன்றும் இல்லை, கீழே மேட்ச் பண்ணுறதுக்கு கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சேரில் முனையில் அந்த முன்னாடி இருக்கிறதுல உட்காந்துட்டாங்க. முனையில் உட்காந்தேன், ஜர்க்குன்னு சரக்கிடுச்சு. நான் இந்த பக்கம் திரும்ப வரதுக்குள்ளே, ஆனால் பொத்துலாம் விழல, அப்படியே நைஸாக சரக்குன மாதிரி உட்காந்துட்டேன். இதெல்லாம் ராகேஷோட இவங்க அப்பாவோட கேமரா. ஸ்டுடியோலேருந்து மொத்த பழைய கேமராலாம் எடுத்துன்னு வந்துட்டு இங்கே நிறைய, இங்கே 1 2 3 4 5 40 கேமரா இருக்குது. அது ஏகப்பட்ட கேமராங்க, எடுக்க முடியாது இப்போ. அதனால் இது உள்ளே ஃபுல்லாக கேமராங்க தான். கையை கொடு வேணாம் அப்படியே பிடிச்சி நீ எழுந்துக்கிறேன் எப்படியாவது. இதுக்கு தான் இந்த தரையில் உட்காரதெல்லாம் வச்சுக்கிறதில்ல.
அப்பாடா நெக்ஸ்ட்டு இந்த மேட்டும் கலாக்ஷேத்ராவில் வாங்கினது. இந்த மேட்டு நல்லா இருந்தது கலர் பார்க்குறதுக்கு. என்னமோ தண்ணி அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி. அதனால் எங்கள் ரூமில் பெரிய மேட்டு வேணும்னு இந்த மேட்டு வாங்கியிருக்கான். இதுவும் அங்கே வாங்கினது தான். இதுவும் கலாக்ஷேத்ரா தான். அழகாக இருந்தது, ஆஃப் கட்டு மாதிரி. அதனால் இது வாங்கினோம். இப்போ வாங்க, இது பார்த்தீங்களா, இந்த பழைய காலத்து ராஜா வீடுங்களெல்லாம் இருக்கும், கடிகாரம் ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க, அந்த கம்பி மாதிரி போட்டு அந்த மாதிரி கடிகாரம் இது. இப்போ மணிண்ணா 5:15 ஆயிடுச்சா? இது அவனோட பிடிச்ச கடிகாரம். இந்த பக்கம் பார்த்தா அப்படியே ஏற்றேன். அது காலை டைம், அது சாயந்தர டைம், அந்த மாதிரி வச்சுருக்கான். இப்போ வந்து ஃபைனல் டச், ஃபைனலாக ஒன்று ஏதாவது ஒரு படத்தையாவது போடண்டா. தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு நாள் பாப்கார்ன் பொரிச்சு கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு புது படம் போட்டு பார்த்துடலாம். கோட் படம் ஓடிடியில் வந்த உடனே ரிலீஸ் பண்ணிடுறேன். இந்த டிவி சைஸ் என்னது? டிவி சைஸு டிவி சைஸ் 75 inches. 75 inches. நல்லா பெருசாக தெரியுதுல்ல. சோனி 75 inches, Bravia 3. இதில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. அப்படியே உட்காந்து பார்த்துன்னு இருக்கலாம் போல். இன்றைக்கி ஏன் சமைக்கிறது விட்டு என் ரூம் டூருக்கு வந்தேன்? நானே காலையில் சமைச்சிட்டேன். சிம்பிள் சமையல் தான், வெறும் பருப்பு ரசமும் மொச்சக்கொட்டை வறுவலும் தான் பண்ணேன். தயிர் 3 விட்டுட்டேன். அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. அப்படியே சும்மா இருந்து உங்கள் ரூமில் எல்லாம் செட் பண்ணி அழகாக இருக்குதுன்னு சொன்னால சரி வந்தேன் பார்க்க. சோபி சூப்பராக வச்சுருக்காம்மா ரூம் அப்படின்னா. சரி நான் வர்றேன், உன்னை மேலவே வர்றதில்லைல்ல, நீயே பார்த்துக்கிற மேலே, அதனால் சரி இன்றைக்கி வரலான்னு வந்தேன். கடைசியாக என் கோலத்தையே எனக்கு போட்டு காமிச்சிட்டேன். காலை பொழுது அவ்வளோதான். ராகேஷ் ரூம் டூர் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான். ராகேஷ் ரூம் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டேன். வேறு எதனா உங்களுக்கு டூர் பார்க்கணுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி வீடியோலாம் போடணுன்னா ராகேஷ் தான் ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். அவனை தான் நல்லா கிழிச்சு இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு வீடியோ போடுறேன். என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அங்கே பார்த்தியா முட்டை போட்டாங்களா?